ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம விர்ச்சுவல் பாக்ஸ் அப்படின்ற சாஃப்ட்வேருக்கு யூஸ் பண்ணக்கூடிய விர்ச்சுவல் பாக்ஸ் எக்ஸ்டென்ஷன் பேக் அப்படின்ற ஒண்ணு இருக்கு. அதை எப்படி நாம டவுன்லோட் பண்ணி நம்மளுடைய சிஸ்டத்துல இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் விர்ச்சுவல் பாக்ஸ் சாஃப்ட்வேரோடைய அபிஷியல் வெப்சைட்க்கு வந்து போங்க. இந்த வெப்சைட்கான லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கங்க. இந்த வெப்சைட்ல மேல டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. விர்ச்சுவல் பாக்ஸை டவுன்லோட் பண்றதுக்கான பேஜ் வந்து இந்த மாதிரி ஓபன் ஆகும். இதுல ரைட் சைட்ல பாருங்க, விர்ச்சுவல் பாக்ஸ் எக்ஸ்டென்ஷன் பேக் அப்படின்ற ஒரு செக்ஷனே கொடுத்துருக்காங்க. இதுல அக்செப்ட் அண்ட் டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி ஓபன் ஆகும். உங்களுக்கு விர்ச்சுவல் பாக்ஸோடைய எக்ஸ்டென்ஷன் பேக் வந்து எங்க டவுன்லோட் ஆகணுமோ உங்களோட சிஸ்டத்துல அந்த லொகேஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் டவுன்லோட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க செலக்ட் பண்ணிட்டு சேவ் கொடுங்க. இந்த மாதிரி இந்த பேக் வந்து டவுன்லோட் ஆயிடும். இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் பேக் டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் இங்க இருக்கக்கூடிய ஃபோல்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டவுன்லோட் ஆன ஃபோல்டர் லொகேஷனுக்குள்ள நான் போய்க்கிறேன். இங்க நாம இப்ப டவுன்லோட் பண்ண விர்ச்சுவல் பாக்ஸோட எக்ஸ்டென்ஷன் பேக் வந்து இருக்கு. இந்த எக்ஸ்டென்ஷன் பேக்கை நீங்க இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய சிஸ்டத்துல நீங்க ஃபர்ஸ்ட் விர்ச்சுவல் பாக்ஸை இன்ஸ்டால் பண்ணிருக்கணும். உங்களுக்கு விர்ச்சுவல் பாக்ஸ் சாஃப்ட்வேரை எப்படி டவுன்லோட் பண்ணி ப்ராப்பரா இன்ஸ்டால் பண்றதுன்னு தெரியல அப்படின்னா நம்ம சேனல்ல ஆல்ரெடி அதுக்கான வீடியோ வந்து போட்டுருவோம். அந்த வீடியோட லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. விர்ச்சுவல் பாக்ஸ் சாஃப்ட்வேரை உங்களோட சிஸ்டத்துல இன்ஸ்டால் பண்ணியிருந்தா மட்டும்தான் இப்போ இங்க பாக்குற மாதிரி உங்களுக்கு ஐகான் வந்து ஷோ ஆகும். இல்லைன்னா இந்த மாதிரி ஷோ ஆகாது. இந்த எக்ஸ்டென்ஷன் பேக் மேல டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு பாப்அப் மெசேஜ் வந்து ஷோ ஆகும். இந்த எக்ஸ்டென்ஷன் பேக்கை இன்ஸ்டால் பண்றதுக்கு கீழே இன்ஸ்டால் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. இதுல இருக்கக்கூடியதெல்லாம் நீங்க படிச்சு பார்த்துக்கோங்க. ஐ அக்ரி அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு ஸ்கிரீன்ல ஒரு பாப்அப் ஸ்கிரீன் வந்து வரும். அதுல எஸ் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், விர்ச்சுவல் பாக்ஸ்க்கான எக்ஸ்டென்ஷன் பேக் வந்து இன்ஸ்டால் ஆயிருச்சு. நீங்க இன்ஸ்டால் பண்ண எக்ஸ்டென்ஷன் பேக் விர்ச்சுவல் பாக்ஸ்ல இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையன்றதை செக் பண்ணிக்க முடியும். விர்ச்சுவல் பாக்ஸ் மேனேஜர்ல ஃபைல் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. இதுல டூல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதுல எக்ஸ்டென்ஷன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்கு. இதோட ஷார்ட்கட் பாத்தீங்கன்னா Ctrl+T. இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. நாம இன்ஸ்டால் பண்ண ஆரக்கிள் விர்ச்சுவல் பாக்ஸ் எக்ஸ்டென்ஷன் பேக் வந்து இங்க ஆட் ஆயிருக்கு. ஆக்டிவ்க்கு நேரா டிக் வந்து விழுந்திருக்கு. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய சிஸ்டத்துல ப்ராப்பரா விர்ச்சுவல் பாக்ஸ்க்கான எக்ஸ்டென்ஷன் பேக் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த வீடியோல நான் சொன்ன எல்லா விஷயமும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஹைப் ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஹைப் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.